Hi all. Welcome to Green Fisher Skin Care and Skin Love. இன்னைக்கு வந்து நம்ம ஹேர் பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஹேரை வந்து 3 ஸ்டேஜஸா பிரிச்சுக்கலாம். ஒன்னு வந்து டெய்லி, இன்னொன்னு வந்து வீக்லி, அப்புறம் வந்து மந்த்லி. ஸோ டெய்லி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா மசாஜிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ டெய்லி நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்க ஃபிங்கர்ஸை வந்து டெய்லி டீப்பா மசாஜ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிளட் சர்க்குலேஷன் நல்லா ஆகும்போது உங்களுக்கு வந்து ஹேர் ஃபால் ரெடியூஸ் ஆகி நல்ல ஒரு ஹேர் க்ரோத் வரும். வீக்லி ட்வைஸ் வந்து நீங்க எப்போதுமே ஹேர் வாஷ் பண்ணணும். ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி எப்போதுமே ஆயில் வச்சுட்டு ஒரு ஹேர் வாஷ் பண்ணிடு. ஸோ இப்போ நீங்க நைட்டே தூங்குறதுக்கு முன்னாடியே நல்லா மசாஜ் பண்ணும்போது ஆயில்ஸை வச்சு நல்லா மசாஜ் பண்ணிட்டு நெக்ஸ்ட் டே வந்து நீங்க ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஹேர் வாஷ் பண்றதுக்கு ஒரு 20 to 25 minutes, half an hour மேக்ஸிமம் அதுக்கு முன்னாடி வந்து நீங்க மசாஜ் பண்ணிட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம். எப்போதுமே ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி ஆயில் வைங்க. ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் டெஃபினட்டா ஆயில் வைக்காதீங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹேர் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் ட்ரையர்ஸ் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணாதீங்க. வீக்லி நீங்க 2 times பண்றீங்களா, அதுல 1 time ஆச்சு நல்ல வெயில்ல காய வைங்க, இல்ல நேச்சுரலாவே காயற மாதிரி வைங்க. ஏன்னா வந்து நம்ம வெயில்ல காய வச்சோம் அப்படின்னா விட்டமின் டி நல்லாவே உங்க ஹேருக்கு வந்து கிடைக்கும். சோ ஹேர் ஃபால் வந்து கம்மி ஆகும். இல்லாட்டினா நீங்க நேச்சுரலாவே வீட்டுக்குள்ளேயே காய வச்சுக்கலாம். டெஃபினட்டா ஒரு வீக்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்க அது பண்ணி பாருங்க. சோ மந்த்லி என்ன பண்ணலாம்னா மந்த்லி வந்து ஒரு நாள் வந்து டெஃபினட்டா நல்ல ஒரு ஆயில் பாத் எடுக்கலாம். நல்ல நெய்ய நல்ல தலையில நல்ல குளிர தேய்க்கணும். குளிர தேய்ச்சதுக்கு அப்புறம் ஒரு half an hour to 45 minutes விட்டுட்டு அப்புறம் ஒரு ஆயில் பாத் எடுங்க. அந்த ஆயில் பாத் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க போய் சன்லைட்ல போய் காய வச்சீங்க அப்படின்னா செம சூப்பரான ரிசல்ட்ஸ் உங்க ஹேருக்கு கிடைக்கும். ஹேர் ஃபால் படிப்படியா கொட்டுறது கம்மியாகிறது நீங்க தாராளமா பார்க்கலாம். நம்ம பாட்டி காலத்துல இருந்து நம்ம இப்ப வரைக்கும் ஃபாலோ பண்ற ஒரு விஷயம் இதுதான். நம்ம கண்டினியூவா நீங்க அதை ஃபாலோ பண்ணா உடம்புல இருக்கிற ஹீட் எல்லாமே ரெடியூஸ் ஆயிட்டு பாடி வந்து கொஞ்சம் கூல்னஸ் கொண்டு வந்துடும். அந்த கூல்னஸ் வந்து ஹேர் லாஸ் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். டைம்ஸ் வந்து இதனால நம்மளுக்கு ஆக்னே, முகப்பொரு எல்லாமே கண்ட்ரோல் ஆகும். ஆக்னேக்கும் இதுக்கு என்னடா சம்மதம் கேட்கலாம். ஆக்னே எதுக்கு வருதுன்னா நம்ம பாடியில ஓவரா ஹீட்டா இருக்கும் போது ஆக்னே வரும். சோ நம்ம நல்லெண்ணெய் வச்சு குளிக்கும் போது அந்த உஷ்ணம் வந்து கம்மி ஆகும் போது ஆக்னே வருது நல்லாவே கண்ட்ரோல் ஆகும். வந்து நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து ஸ்லோவா இருந்தாலும் பட் ரிசல்ட் வந்து பெர்மனண்டா இருக்கும். சோ இப்போ நம்ம வந்து ஹெர்பலா வந்து ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம ஃபேஸ்லயும் சரி, நம்ம ஸ்கின்லயும் சரி, நம்ம ஹேர்லயும் சரி ஆட் பண்ணும்போது ஒரு 3 to 6 months ஆச்சு டைம் எடுக்கும். சோ நம்மளோட பிராண்ட்லயே வந்து ஹேர் ஆயில்ஸ்க்கு வந்து நம்ம பெஸ்டா ஒரு ஆயில்ஸ் கொடுக்குறோம். செம்ம சூப்பர் ரிசல்ட் டெஃபினட்டா உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பாக்குறேன். பை.